முக்கியமான சாலையில் ஏற்பட்ட கோர விபத்து. 2 லோடு ஆட்டோக்கள் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பறிபோன உயிர். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் பலி. சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியை சேர்ந்த வியாபாரிகள் பேலுக்குறிச்சி சந்தைக்கு காய்கறிகளோட வந்திருக்காங்க. சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா காய்கறிகளை பிக்கப் வேன்ல ஏத்திக்கிட்டு சிலர் நைட்டு 11 மணி அளவுல பேலுக்குறிச்சியில இருந்து ராசிபுரம் நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வண்டிய ஸ்டேஷன் சாவடியை சேர்ந்த 30 வயதான தங்கம் அப்படிங்கிறவர் ஓட்டி இருக்காரு. அப்போ எதிர வந்த நெடுஞ்சாலையில சிக்னல் லைட்டுகளை சரி பார்க்கிறவங்க சில பேர் பிக்கப் வேன்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போடிநாயக்கம்பட்டி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போது 2 ஆட்டோக்களும் திடீர்னு நேருக்கு நேர் மோதி இருக்கு. இதுல டிரைவர் தங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. விபத்துல காயமடைஞ்ச சிங்கநாதபுரத்தை சேர்ந்த வெங்கடாஜலம் மகனோட ரமேஷ், அதே பகுதியை சேர்ந்த பெரியசாமி மகன் கண்ணன், ஆறுமுகம் மகன் சதீஷ்குமார், பூமாலை மகன் கிருஷ்ணமூர்த்தி, மூலப்பாளையத்தை சேர்ந்த பெரியசாமி மகன் முருகன் உள்ளிட்ட 6 பேரும் படுகாயங்களோட ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில சிகிச்சை பலன் இல்லாம 40 வயதான பெரியசாமி அப்படிங்கிறவரு உயிரிழந்திருக்காரு. இந்த விபத்து பத்தி பேலுக்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும் நீ, வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலம் ஆக்கினாய், மேல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய். என்னை விட்டு போறியாமான்னு இந்த அப்பா ஒரு குழந்தை மாதிரி அழறாருங்க. கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போற தன்னுடைய பொண்ணை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பாவோட பாசம்னா இதுதானே. அப்பா ஒரு பக்கம் செம்ம ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அதே மாதிரி பாசம் வைப்பாரு, ஆனா காட்டிக்க மாட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பையனா இருந்தா இது எல்லாமே கச்சிதமா நடந்திருக்கும். ஆனா அதுவே பொண்ணா இருந்தா அது எப்படிங்க, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லையா? அதனால தாங்கி தாங்கி தன்னுடைய பொண்ணை பார்த்துப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் இந்த அப்பா தன்னுடைய பொண்ணை பாசம் குட்டி வளர்க்கறாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு மொமெண்ட்ல தாங்க ரியலைஸ் ஆகும், இதுக்கப்புறமா நம்மளோட பொண்ணு நம்ம கூட இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நொடி தான் எல்லா பேரண்ட்ஸுமே உணர்வாங்க. அப்படிதான் இவங்களோட அப்பாவுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. உங்களை ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறேன்பான்னு அந்த பொண்ணு ஆசையா ஹக் பண்ணும்போது அவங்களோட அப்பா உடைஞ்சு போய்